வணக்கம். சிறப்பு சிந்தனை களம் அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இளைஞர்கள் தான் எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு, அதாவது ஒரு இந்தியாவினுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தையே கட்டமைக்கக்கூடிய வல்லமை மிக்க இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்றைய காலகட்டத்தில் அனைவருடைய மனதிலுமே மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் புரிதல் என்பதை தாண்டி அரசியலில் தேர்தல் அரசியல் என்று இருக்கிறது, சமூக அரசியல் இருக்கிறது, அதையும் தாண்டி ஒரு சாதிய அரசியல் என்பதும். ஏன்னா ஒரு சாதிய சமூகமாக இருக்கின்ற இந்திய சமூகத்தில் சாதிய அரசியல் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதத்தை வைத்து மத வெறுப்பு அரசியலை நடத்தி கொண்டு இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்ற போது அது தொடர்பான அரசியல் ஒரு பக்கம் என்று பல்வேறு அரசியல்கள் இங்கே இருக்கின்ற ஒரு சூழலில் அது குறித்து ஒரு அடிப்படை புரிதல் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறதா? ஒரு தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அந்த தேர்தலை எப்படி அவர்கள் பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்காக எதற்காக அவர்களுடைய ஆதரவை ஒருவருக்கு வழங்க வேண்டும், ஒரு கட்சிக்கோ ஒரு அமைப்புக்கோ வழங்க வேண்டும் என்ற புரிதலோடு அவர்கள் இருக்கிறார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அரசியல் எதற்கு என்று வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் நாம் இந்த நிகழ்ச்சியில் இது குறித்த ஒரு தெளிவை முடிந்தவரை புதிய வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். ஜென்ராம் சார் வணக்கம். பொதுவாக சொன்ன மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கமும் இளைஞர்கள் கையில் தான் எதிர்கால நாடே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இன்றைய சூழலில் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது அரசியல் என்று அவங்க எதை நினைக்கிறார்களோ அந்த அரசியலை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த அரசியல் அவர்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை கூடுதலாக தெரிஞ்சு வச்சு, நீங்கள் பட்டியலிட்ட அரசியல்கள் எல்லாத்தையும், சில அரசியலை நீங்கள் பட்டியலிட்ட அரசியலை விளக்கணும், சில அரசியலை ஏற்கணும். அந்த தெளிவுக்காக அவங்க அனுபவங்களுக்காக காத்திருக்காமல் பிறருடைய அனுபவங்கள்ல இருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் புதிதாக வாக்களிக்கிறவர்கள் அப்படின்னா 18 வயது நிரம்பியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு யாராவது அறிவுரை சொன்னால் பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து இதை பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இயல்பாக அந்த மாதிரி ஒரு புதிதாக வாக்களிப்பவர் முன்னால என்னென்ன கேள்விகள் எல்லாம் எழ வேண்டும்னு நினைக்கிறத எழும்னு இன்னொரு செக்ஷன் இருக்குல்ல. எல்லா இளைஞர்களும் கேள்விகளே எழுப்பாம மந்தை மனநிலையில ஏதோ ஒன்றின் பின்னால ஓடலை. வேறு சில இளைஞர்கள் எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டு சரியான திசைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முதல் கேள்வியாக அவங்க மனசுல எழ வேண்டிய கேள்வியாக நான் நினைக்கிறது, வாக்களிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு கிடைச்சிருக்குது, அந்த உரிமை எளிதாக அவர்களுக்கு கிடைச்சுதா அப்படிங்கிறதுலேருந்து, ஏன் உலகின் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் சொத்துள்ளவர்களுக்கு மட்டும் ஓட்டு, ஆண்களுக்கு மட்டும் ஓட்டு, ஏழை பணக்காரர்களில் வேறுபாடு இருந்தது போன்ற பல்வேறு படிநிலைகளை தாண்டி 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 தான் ஜனநாயகம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்குமான ஓட்டு அப்படின்னு, ஆண் பெண்ணுக்கு சமமான ஓட்டு, ஏழை பணக்காரனுக்கு ஒரே ஓட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதிய படிநிலையில் எந்த படிநிலையில் இருக்கிறவருக்கும் ஒரே ஓட்டு தான் அப்படிங்கிற சமத்துவம், அரசியல் சமத்துவம் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு அந்த அரசமைப்பு சட்டத்தில் 326வது பிரிவின் கீழே உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது எளிதாக நம்மிடம் சேர்ந்து விடவில்லை. அதற்காக அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரில் தொடங்கி அந்த பீரியடில் ஒரு முற்போக்காக இந்தியாவை கொண்டு செலுத்துவதற்கான தலைமையாக ஜவஹர்லால் நேரு, காங்கிரசினுடைய ஜவஹர்லால் நேரு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அவங்க இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு நபர்களை அந்த காலத்தில் வலிமையான நிலையில் அவங்க இருக்கும்போது அவங்க எதிர்கொண்டு தான் அதை முறியடித்து அந்த அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்லக்கூடிய வயது வந்தவருக்கான வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 21 அப்படின்னு இருந்த வயதை 18ஆக குறைச்சதும் இன்னும் அதை ஜனநாயகப்படுத்துகிற பணியை, இளைஞர்களுடைய பங்களிப்பு இதில் இருக்கணுங்கிறதுக்காக 18க்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இந்த ப்ராசஸ் அது 18க்கு கொண்டு வந்ததுன்றது உங்களுக்கு அது சரியான விஷயம் அப்படியா? இல்லை 18 வயதில் அவங்க அப்போ தான் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற காலகட்டம், ஆனால் கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறமா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து லீகலாக அவங்க ஒரு கான்ட்ராக்டை ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான வயது வரம்பாக 18 தான் வச்சிருக்கிறோம். வயது வந்தோர் அப்படின்றதுல 18 கம்ப்ளீட் பண்ணுறது தான் வச்சிருக்கோம்.
அப்போது தனக்கு எது நன்மை என்று கருதி ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கான உரிமை அவருக்கு வந்ததுக்கு பிறகு தனக்கான அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையும் அவருக்கு கொடுக்கறது தான் சரியானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது வந்திருக்குது. 21லேருந்து 18க்குள்ளே வந்திருக்குது, 18ஆக வந்திருக்குது. என்ன பிரச்சனைனா அது 18 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமான பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் சொன்ன விஷயம் அது சாதிய அரசியல், மதவாத அரசியல், இது போன்ற அரசியல்கள் வந்து ஏற்கனவே சமூகம் எப்படி இருக்குதோ அதை அப்படியே காப்பதற்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. இதற்கு மாறாக சாதி ஒழிப்பு அல்லது சமூக நீதியின் மூலமாக நலிவடைந்தவர்களை கைதூக்கி விடுவதற்காக சில அரசின் தலையீடு தேவைன்னு நினைக்கக்கூடிய சமூக நீதி அரசியல் பேசுகிறவங்க இருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்கான போராட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றம் அப்படிங்கிறது தேவை. ஆனா அது எப்படிப்பட்ட மாற்றமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இருக்கக்கூடிய நிறைய பேர் மாற்றம் பேசுறாங்க. அந்த மாற்றம் வந்து பின்னோக்கி அழைத்து செல்வதையும் மாற்றம்னு தான் சொல்றோம், முன்னோக்கி அழைத்து செல்வதையும் மாற்றம்னு தான் சொல்றோம். அதனால இப்போ அரசமைப்பு சட்டத்தையே விமர்சிக்கக்கூடியவர்கள் ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிறாங்க. கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போற மாற்றங்கள் தேவை, அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் நாட்டை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாற்றம் கோருபவர்களும் இருக்காங்க. அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் கொண்டு வந்த சட்டம் போதாது, இன்னும் இதை செழுமைப்படுத்த வேண்டும், இன்னும் அதை எளிய மக்களிடத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ரெண்டு பேரும் அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பவர்கள்னு ஒரே தட்டில் நம்ம வச்சு பார்த்துட முடியாது. இந்த மாதிரி தான் இந்த வாக்களிக்கிறது விஷயத்துலேயும் பிரச்சனை வருது. பொதுவாகவே உலக அளவில் இந்த முற்போக்கான மாற்றங்களுக்கான கோட்பாடுகள் இருக்குல்ல, இந்த ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், இந்த மாதிரியான இந்த 18ஆம் நூற்றாண்டுலேயும் 19ஆம் நூற்றாண்டுலேயும் இந்த உலகத்தில் என்னென்னலாம் முற்போக்கான விழுமியங்கள் மேலே வந்ததோ அது எல்லாத்தையும் 21ஆம் நூற்றாண்டில் பறிப்பதற்கான முயற்சி எல்லா பகுதிகளிலையும் ஒரு மூர்க்கமாக நடக்குது. இந்த 18-19ஆம் நூற்றாண்டில் அதிகாரத்தை இழந்தவர்கள், சமூக அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை, பொருளாதார அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தவர்கள் அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு மூர்க்கமான போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதனால தான் அந்த தேசிய இன விடுதலைன்னு பெற்ற சில நாடுகள், இப்போ பாலஸ்தீன மாதிரியான அங்கீகாரம் பெற்ற நாடுகள் எல்லாவற்றையும் திரும்ப இல்லாதொழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி உலகப்போர் அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதே இது இந்தியாவை பொறுத்த அமெரிக்காவில் அது ஒயிட் சுப்ரீமசி அப்படிங்கிற கோட்பாட்டின் கீழே நிறவரி அடிப்படையில் அது வேற மாதிரி போகுது. இங்கே சாதிய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக பழைய அரசமைப்பு சட்டத்திற்கு முந்தைய எதையெல்லாம் சட்டங்களாக வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் மீண்டும் சமூகத்தில் நிலைபெற செய்வதற்கான முயற்சியில் பார்க்குறாங்க. இது எல்லாவற்றுக்கும் நடுவில் புதிதாக வாக்களிக்கிறவங்க வர்றாங்க. அவங்களுக்கு இது அவ்வளோத்தையும் ஒரே நாளில் புரிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. ஆனால் தனக்கு நலன் பயக்கக்கூடிய அரசு எது, நாம் நமது பெற்றோர், நமது தாத்தா பாட்டி இவங்களுடைய நிலையிலிருந்து நாம் முன்னே வந்திருக்கிறோமா அல்லது பின்னே போயிருக்கிறோமா, அந்த முன்னே வந்திருக்கிறோம்னா அதற்கு காரணமாக உலகின் இந்த பகுதியில், நாட்டின் இந்த பகுதியில் என்னென்ன நடந்திருக்குது, அதன் காரணமாகத்தான் இன்று நாம் என்னென்ன வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோமோ அது வந்து சாத்தியமாக இருக்குது போன்ற சில அடிப்படைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யார் யார் என்ன சொன்னாலும் சரி அதை ஆய்வு செய்து பார்க்கறதுக்கான மனநிலைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க வாக்களிக்கிறதுல பிரச்சனை, எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்நிலை எப்படி இருந்துச்சு, அங்க இருந்து நம்மளை எப்படி நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா அப்போ அதை யார் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கலாம். இப்போ எந்த வயதிலிருந்து அவங்களுக்கு அதை சொல்லணும், பள்ளிக்கூடங்களிலேயே அதெல்லாம் நம்ம சொல்ல தவறிவிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, நீங்க பிறந்த உடனேயே, பிறந்து கொஞ்ச நாள்லயே உங்களுடைய உடல்ல ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக காதுல காது குத்தணும்னாலோ அல்லது உங்களை ஏதேனும் ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போறதா இருந்தாலோ அல்லது சர்ச்சுக்கு அழைச்சி போறதா இருந்தாலோ மசூதிக்கு அழைச்சிட்டு போறதா இருந்தாலோ உங்களுடைய வயதை பார்த்து சொல்லி கொடுக்கறதுக்காக யாரும் காத்திருக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன கற்பிக்கப்பட்டதோ அதை உடனே வந்து உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் அதை சொல்லி கொடுத்துட்றாங்க. அது எந்த பிரிவாக இருக்கிறாங்களோ அந்த பிரிவை உங்களுக்கு கற்பிச்சிடுறாங்க.
ஆக அதுக்கப்புறம் நீங்கள் வளரும்போது தான், புதிதாக படிக்கும்போது தான், மற்றவர்களை பார்க்கும்போது தான், மற்றவர்களுடைய பேச்சை கேட்கும்போது தான் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியுதா முடியலையாங்கிறதுக்கே வரும். அந்த முயற்சியை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த அதே வட்டத்துக்குள்ளே தானே சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த இடம் தான் கவலைக்குரிய இடமாக. கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது ஒரு குடும்பத்தை பத்தி நீங்க வந்து சொல்றீங்க, அதாவது பெற்றோர்களினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கவலைக்குரியதாக இருக்குதுன்னா, அதை வந்து ஒரு சமூகம் அதை எப்படி வந்து மாற்ற வேண்டும், அல்லது இங்க இருக்கின்ற சமூக அமைப்புகளினுடைய பொறுப்பு அந்த இடத்துல என்னவா இருக்கு? அதாவது பெற்றோருக்கு அந்த பெற்றோர் வந்து வேற சில விஷயங்களை முதல்ல சிறு வயசுலயே கல்டிவேட் பண்ணிடுறாங்க. அவங்களே இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபடாமல் இருக்கும்போது இளைஞர்களை அவங்க மாற்றுவதற்கு ஒரு ஃபீட்பேக் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க இளைஞர்கள் மாறுவதாக இருந்தால் சமூகத்திலேருந்து தான் அதை பெறணும். சமூகமும் அதில் தான் அந்த 18ஆம் நூற்றாண்டுலேயும் 19ஆம் நூற்றாண்டுலேயும் சமூக இயக்கங்கள் இருந்தது. சோவியத் யூனியனாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, வேறு சில நாடுகள்லையும் அந்த சமத்துவத்திற்கான போராட்டம்ங்கிறது இருந்தது. இந்தியாவில் இங்கே சமூக நீதிக்கான போராட்டம்னு தமிழ்நாட்டில் பெரியார், அங்கே அம்பேத்கர், அந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருந்தது. டு சம் எக்ஸ்டென்ட் வந்து காந்தி, நேரு போன்றவர்கள் அவர்களுடைய எல்லைகளுக்கு உட்பட்டு சில மாற்றங்களுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்திலேயே அந்த மாற்றங்களுக்கான பங்களிப்பை தனி மனிதர்கள் செய்யவே வேண்டாம், இந்த சமூக நீதி, சமத்துவம் போன்ற கோட்பாடுகள் அற்ற, அரசியல் அகற்றப்பட்ட ஒரு நல்லவர் வந்து சிஇஓ மாதிரி ஒரு நிர்வாகத்தை நடத்தினா போதும், அது உச்சகட்டமாக அன்பான சர்வாதிகாரி வந்து ஆட்சி நடத்தினா போதுங்கிற மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் இப்போ வந்திருக்கு. இதில் தான் நான் அந்த 21ஆம் நூற்றாண்டில் உண்டான சரிவாக நான் பார்க்குறேன். அதை தான் கோட்பாடுகளே இருக்கக்கூடாது, சமூக நீதியை பற்றி பேசக்கூடாது, சமத்துவத்தை பற்றி பேசக்கூடாது, மதச்சார்பின்மை பற்றி பேசக்கூடாது. இந்திய சூழலில் அவையெல்லாம் மேற்கத்திய பண்பாடாக சொல்லிட்டு பாரதிய பண்பாடுங்கிற பெயரில் இந்திய விடுதலைக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகத்தை, பிரிட்டிஷார் வருகைக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகத்தை மீண்டும் இங்கு உருவாக்குவதற்கு அதற்கு ஒரு பாரம்பரிய பெருமை இருக்குதுன்னு ஒரு கற்பிதத்தை உருவாக்கி இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடக்குது. நீங்க சொல்ற அந்த கோட்பாடுகளே இருக்கக்கூடாது, வெறுமனே நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல சிஇஓ, ஒரு நல்ல நிர்வாகி இந்த நாட்டை நிர்வகிச்சா போதும் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ இந்த பாரதிய அப்படின்றதுலயே அது வந்து கோட்பாடு கிடையாது? அது கோட்பாடு தான். அது இந்த முன்னேற்றமான மாற்றத்திற்கான போராட்டங்கள் மட்டும்தான் தவிர்க்கப்பட வேண்டும்ங்கிற கற்பிதங்கள் நடக்குது. அந்த கருத்தை அழிப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. எல்லா கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களையும் கையில் வச்சு, ஊடகம்னு நம்ம இந்த மீடியான்னு இல்லை, கோயில் உட்பட ஒரு ஊடகம், கல்லூரி பள்ளி உட்பட அது ஒரு ஊடகம், பாடப்புத்தகங்கள்ல இருக்கு. எல்லாவற்றின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை முன்னேறுவது மட்டுமே தான். பக்கத்தில் இடியே விழுந்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் போட்டிகள் நிறைந்த உலகம் இது, நீங்கள் அதில் எல்லாரையும் மிதிச்சுட்டு தான் முன்னாடி போக முடியும், சமமாக எல்லாரையும் சேர்த்துட்டு போகவே முடியாதுன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி வளர்த்துட்டோம். ஒரு 10-20 ஆண்டுகளாக வளர்ந்துட்டோம். இப்போ அதையும் தாண்டி வேற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு தலைமுறையை, அதாவது பக்கத்தில் இருப்பவர்கள் மீது கூட ஒரு அக்கறை, சிறு அக்கறை கூட இல்லாத அளவிற்கான ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு பக்கம் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதை சரி செய்வதற்கான இடங்கள் வந்து இங்க ஒரு பெரிய வேக்குவம் இருக்கா அந்த இடத்துல? நான் ஓரளவுக்கு அதில் வெற்றிடம் இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன். அந்த 60களில் 50களில் தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டா அல்லது இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா சமூக இயக்கங்கள் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு இயக்கங்களுடைய செல்வாக்கு, அதாவது கட்சிகளை சொல்லலை, கட்சிகளை தாண்டி மக்கள் மத்தியில் படிப்பகங்கள் மூலமாக, தொடர் உரையாடல்கள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக மக்களை அணிதிரட்டுவதும் அந்த அணிதிரட்டலின் ஊடாக அவர்களுக்கு அரசியல் கல்வி பயிற்றுவிப்பதுமாக ஒரு ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 90கள் வரைக்கும் கூட இருந்தது. அந்த எல்பிஜி பொருளாதார சீர்திருத்தங்கள்ங்கிற பெயரில் லிபரலைசேஷன், அந்த பிரச்சனைகள் வந்ததற்கு பிறகு பண்பாட்டு ரீதியாக ஒரு மாற்றம் இந்தியாவுக்குள்ளே வருது. அந்த பீரியடில் தான், அந்த 90களில் தான் இந்த மதவாத அரசியலும்
வலுப்பெறுகிறது. அது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து வளருது. அவங்களுக்குள்ள சமரசம் செய்து கொண்டு அவங்க வளர்றாங்க. அந்த ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ற சமத்துவம் கோருகிறவர்களும் சமூக நீதி கோருகிறவர்களையும் அரசியல் களத்திலிருந்து அகற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. அந்த இடத்துல தப்பி பிழைத்த மாநிலங்களாக தமிழ்நாடு, கேரளா, சில தென்னிந்திய மாநிலங்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது. இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும், இங்கே வாக்களிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க தான் முன்னேறுவதற்குன்னு இப்போ என்ன விழுமியம் எல்லார் இடத்துலையும் ஆட்சி செலுத்துதோ அந்த விழுமியங்களின்படி தன் வாழ்க்கை முன்னேறுவதற்கு எந்த அரசு வந்தால் நமக்கு அதற்கான வேலைகளை செய்யும். அரசுகள் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தலையிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பெருநிறுவனங்களுக்கு சார்பாக தலையிடுவாங்க, சாதாரண மக்களுக்கு சார்பாக தலையிட மாட்டாங்க. ஆனால் சில அரசுகள் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி சில அரசுகள் மட்டும்தான் அரசு தலையிடுவதே எளிய மக்களுடைய, வாய்ப்பில்லாத மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகத்தான் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தங்களுடைய மக்கள் நல திட்டங்களை வடிவமைக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தலைமையாக ஒரு தலைமை இருக்குதா அப்படின்னு இருக்கக்கூடிய தலைமைகளை ஆய்வு செய்து பார்க்கணும். ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புல சாதாரண மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்களா, கல்வி, மருத்துவம் போன்ற விஷயங்கள்லையும் வேறு விதமாக. உதாரணத்துக்கு சமூகத்தில் பெண்கள்ங்கிறவங்க எந்த விதமான அமைப்புகள் இருந்தாலும் அவங்க ஆணுக்கு கீழே தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ட்ரக்சரலி குடும்ப அமைப்பே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற இடத்துல அவர்களை சிறிதாக அந்த தலைகளில் இருந்து, கண்ணுக்கு தெரியாத தலைகளில் இருந்து விடுவிப்பதற்கு அரசினுடைய சிறு சிறு உதவிகளாக, சிறு சிறு விஷயங்களாக என்ன நடக்குதுங்கிறத பார்த்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்க, சமூக ரீதியாக கஷ்டப்படுறவங்க, பண்பாட்டு ரீதியாக ஒடுக்கப்பட்டவங்க எல்லாரையுமே எம்பவர் பண்றதுக்கான திட்டங்களை ஒரு அரசு செயல்படுத்துகிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டால் அந்த அரசின் பக்கம் நம்ம உறுதியாக இருக்கணும். அது ஜெயிக்குதோ தோக்குதோ, கண்டிப்பா எது சரியோ அந்த சரியின் பக்கம் நிற்கணுங்கிற உணர்வு புதிதாக வாக்களிக்கிறவர்களுக்கு வரணும். யாருக்கோ கூட்டம் கூடுது, யாரோ எனக்கு வேறு வழிகளில் எனக்கு முன்பே தெரிந்தவர், இவங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை எனக்கு தெரியாது, அவர்களுடைய அறிமுகம் கிடையாது, ஒரு விளம்பரம் மூலமாக அறிமுகமானவர்களுக்கும் செயல்பாட்டின் மூலமாக நெருங்கி இருக்கிறவர்களுக்கும் உண்டான வேறுபாட்டை பார்க்கக்கூடிய பண்பை புதிய வாக்காளர்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சார். அதாவது பெரிய வரலாறு நீங்க ஒரு 100 ஆண்டு பின்னோக்கி போய் புரிந்து கொள்வது அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ உடனடியாக அவர்களுக்கான மாற்றங்கள் என்ன வந்திருக்குன்றதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பேசலாம் சார், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம உரையாடலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளை. சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். புதிய வாக்காளர்கள் எப்படி தங்களுக்கான தலைமையையோ அல்லது தங்களுக்கான அரசியலையோ தேர்ந்தெடுக்க வேண்டும், தங்களை ஆட்சி செய்ய போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்று பல்வேறு செய்திகளை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மோடு திமுகவினுடைய மாணவர் அணியின் சார்பில் ஈரோடு ஜெய் வீரமணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் பிரசாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் திரு வீரமணி. இப்போ ஒரு மாணவர் அணியில் இருந்து நீங்க ரெப்ரசன்டேஷனாக ஒரு செயலாளராக வந்திருக்கும் போது இளைஞர்களுக்கான அல்லது மாணவர்களுக்கான கூட எடுத்துக்கலாம், இளைஞர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைய இளைஞர்கள் எந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதல்ல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட புரிதல் தேவையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கான திட்டங்கள் இந்த அரசு, திராவிட மாடல் அரசு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புள்ளி விவரத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதுல முக்கியமா குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை இந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த பிறகு அந்த பள்ளி குழந்தைகள் அந்த கொரோனா காலத்துல எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கும் அந்த கற்றலுக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி கொடுக்குறாங்க. இல்லம் தேடி கல்வி மூலமாக அவங்களுடைய அந்த இடைவெளி, கற்றல் இடைவெளியை ஈடு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக அது அமையுது. மற்றும் அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு
எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக எழுத்தறிவும் எண்ணறிவும் கொடுக்குறாங்க. இது பேசிக், ஃப்ரம் த பேசிக் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்படியான வாசிப்பு பழக்கம்னு, வாசிப்பு இயக்கம்னு ஏற்படுத்துறாங்க. இது அந்த ஆரம்ப கால பள்ளியில இருந்து எடுத்து நம்ம பள்ளி முடித்து கல்லூரிக்கு வர மாணவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உயர்வுக்கு படி, உயர்கல்வி வழிகாட்டி மற்றும் நான் முதல்வன் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்கள்ல இருந்து கல்லூரிக்கு சேர்றதுக்கான திட்டங்கள் கொடுக்குறாங்க. கல்லூரி மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய அந்த திறன் மேம்பாட்டு அதிகரித்து அவங்கள வேலையில போய் ஜாயின் பண்றதுக்கு இப்ப போன இந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா வருடம் 10 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதுல இருந்து 3,64,000 பேர் இப்ப வரைக்கும் பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. இப்படியான மாணவர்களின் எதிர்காலத்தை நோக்கி மாணவர்கள் கல்வி பயின்றால் போதும், அவர்களுடைய பொருளாதாரம் உயரும், அதன் மூலமாக மாநிலம் அந்த வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்க படித்தா மட்டும் போதும், மற்றது எல்லாத்தையும் நாங்களே ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலம் நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள். தொடர்ந்து இதே பாத்தீங்க அப்படின்னா இல்ல வீரமணி மேடம், ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த ஆட்சியானது திராவிட மாடல் ஆட்சி மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, அவங்கள வந்து முன்னேற்றுவதற்கு கல்வியில் அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து பட்டியலிடுறீங்க. இன்னும் அந்த பட்டியல் மிக நீளமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த தேர்தலை பொறுத்தவரை புதிய வாக்காளர்கள் 18 வயதிற்கு மேல் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக வாக்களிப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது இன்னும் நிறைய பேர் புதிதாக ஒரு 30 வயதானவர்கள் கூட புதிதாக வாக்களிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படி வாக்களிக்க போகிறவர்கள் எப்படி வந்து அதை அணுகணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது நீங்க ஒரு கட்சியை கடந்து நீங்க அவர்களுக்கு வந்து நீங்க எப்படி அதை பார்ப்பீங்க? இல்ல, இந்த இடத்துல ஒன்ன மட்டும் மென்ஷன் பண்ண விரும்புறேன். ராகுல் ஜி ஹைலைட்டட் ஆன் 2023 அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 out of 90 டாப் செக்ரட்டரிஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 3 தான் இருக்காங்க ஓபிசில இருந்து. அப்போ ஓபிசிக்கு 3 இட ஒதுக்கீடு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக. நம்மளுக்கு என்ன மாதிரியான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இந்த திராவிட மாடல் அரசு எங்க நம்மளைய கொண்டு போய் சேர்த்துது, எந்த இடத்துல நம்மளைய கொண்டு நிறுத்தணும், எதிர்காலத்தை எப்படி நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஓபிசிக்கு அந்த 3 நபர்கள் they control all over the India for total budget. இந்தியாவையே வந்து அந்த 3 பேர் மட்டும்தான் 5 விழுக்காடு தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய முன்னோடி திட்டமான அந்த திட்டம் கொடுத்து இவங்களுக்கு 6,000 பேருக்கு வந்து பெனிஃபிஷியரிஸா எடுக்கிறாங்க. அப்ப எஸ்சி எஸ்டில இருந்து கீழே அடிப்படையில யாருக்கெல்லாம் வந்து மறுக்கப்பட்டிருக்கோ, உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கோ அந்த மாணவர்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அரசாக இருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கின்றது. அப்படியாக இருக்கும் பொழுது இந்த பார்ப்பனியம் அற்ற ஆன்மீகம், பார்ப்பனிய அற்ற அரசியலை நோக்கி நம்ம இளைஞர்கள் பயணிக்க வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா இந்த கொள்கை, திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மொழிப்பற்று, இனப்பற்று, மாநில சுயாட்சி, இந்த போன்ற கொள்கைகள் கொண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் நம்ம கையில எடுக்கணும். இதை தான் நம்ம இளைஞர்கள் நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய. சரி, நன்றி. இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். பிரசாந்த், இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மாணவர்களினுடைய, ஒரு இளைஞர்களினுடைய பிரதிநிதியாக நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. புதிய தலைமுறை, அதாவது புதிய வாக்காளர்கள் அப்படின்றவங்க எதை வந்து எடுத்துக்கணும், அவர்களுக்கான ஒரு அரசியலாக எதை எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வர்ற 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது திமுக அதிமுக 2 பிரதான கட்சிகளுக்கு எதிரான போட்டியாக இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் வந்து அரசியல் களம் காண்றாங்க. ஒரு இளைஞரா, ஒரு முதல் முறை வாக்காளரா வந்து நான் எதன் அடிப்படையில் என்னோட வாக்கை செலுத்துவேன் அப்படின்னா,
இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரிய அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. நீதி கட்சி காலத்துல தொடங்கி அதுக்கப்புறம் வந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் பெரியார் ஆரம்பிச்ச திராவிடர் கழகம் இருக்கு. இவங்க எல்லாம் எதுக்காக அந்த 100 ஆண்டுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட அரசியல் இங்க இருந்துச்சு அப்படின்னா, பிராமணர்கள் உயர் சாதிகள் மட்டுமே வந்து இங்க இருக்கிற அரசு துறைகள்ல நீதிபதிகளாக IAS IPS இந்த மாதிரி உயர் பதவிகள் முழுக்க முழுக்க ஒரு பிராமணிய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கு எதிராகத்தான் இந்த நீதி கட்சியும் சரி, அதுக்கப்புறம் வந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம், அதன் நீச்சியா வந்த திராவிடர் கழகம், இது எல்லாம் வந்து நம்மளை போல இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து கல்வியை நோக்கி போகணும், அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற அரசியல் உருவானது வந்து இந்த கடந்த 100 ஆண்டு காலம் 1920 அந்த காலகட்டத்துல தான் வந்து உருவாகுது. இந்த வரலாறுகள் அடிப்படையில தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியா சுதந்திரம் அடையுது, அரசியலமைப்பு சட்டம் வருது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முதல் திருத்தம் வந்து எப்போ வருது? 1951 தமிழ்நாடு முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாகத்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருது. அதன் நிச்சயம் வந்து இங்க சட்டநாதர் கமிஷன் வருது. அதன் மூலியமா வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து கலைஞர் வந்து இடஒதுக்கீடை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. காமராஜர் இருக்காரு, பள்ளிக்கூடங்களை திறந்தாரு, மதிய உணவை கொண்டு வந்தாரு. இருந்தாலும் வந்து கல்வியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் வந்து ஒரு பேரியர் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா சாதிய ரீதியான ஒரு ஒடுக்குமுறைகள்ங்கிறது இருந்துச்சு. இந்த சட்டநாதர் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களும் வந்து கல்விக்கோ அதிகாரத்துக்கோ போறக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்த எம்ஜிஆரும் சரி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் லேப்டாப்பு, மடிக்கணினி, அதுக்கப்புறம் அந்த மண்டல் கமிஷன் 1991 மண்டல் கமிஷன் வருது. அந்த மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் மூலியமா இந்த படிக்காத பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரையும் கல்வியை நோக்கி வர வச்சு அதிகாரத்தை நோக்கி போக வைக்கிறதுக்கான அரசியல்ங்கிறது தான் கடந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தோட அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. அதன் நீச்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் சரி, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, தோழியர் விடுதி, இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் கல்வியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு விவசாயி, ஒரு எளிய விவசாயி, ஒரு கூலி தொழிலாளர்கள் வந்து அதிகாரத்தை நோக்கியோ கல்வியை நோக்கியோ போறக்கான வழிமுறைகளை மட்டும்தான் கடந்த 100 ஆண்டுகளா இருந்த இந்த அரசியல் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு. அப்ப இந்த 100 ஆண்டு கால வரலாறை நம்ம வந்து அறிஞ்சு நம்ம ஒரு சமூக கடமைங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த சமூக பொறுப்போட ஒரு விஷயத்தை செய்யணும். வாக்குங்கிறது நம்ம அடிப்படை சமூக பொறுப்பு. அந்த பொறுப்புக்காக குறைந்தபட்சம் இந்த ஒரு 100 ஆண்டு கால வரலாறு எப்படி நம்ம இந்த நிலைமை பிரசாத், ஒரு சின்ன கேள்வி. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு வரலாறு நீங்க வந்து ரொம்ப அழகா சொல்றீங்க. எப்படியெல்லாம் இந்த உரிமைகள் நமக்கு கிடைச்சது, எப்படி இருந்தது இந்த சமூகம், இப்ப எப்படி நம்மளை கொண்டு வந்து இந்த திராவிட இயக்கம் நிறுத்தி இருக்கு அப்படின்ற வரைக்கும் நீங்க பட்டியலிட்டீங்க அழகா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது உங்களை போன்ற சக இளைஞர்களுக்கு அது இருக்கிறதா? புதிய வாக்காளர்களாக வருகின்றவர்களுக்கு இந்த புரிதல் இருக்கிறதா? நீங்க அதை உணர்றீங்களா? நிச்சயமா வந்து இந்த அரசியல்ங்கிறது இளைஞர்கள் நோக்கி போயிருக்கு. திராவிட இயக்கங்கள் எடுக்கக்கூடிய இயக்கங்கள், அவங்க நடக்கிற பாடசாலைகள், இது மூலியமா பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து இந்த புரிதலோட தான் இருக்காங்க. ஒரு கணிசமான இளைஞர்கள் கூட்டம் வந்து ஒரு நடிகர்கள் பக்கம் போறதை பார்த்துட்டு நம்ம ஒட்டுமொத்த இளைஞர்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படி போற இளைஞர்களையும் வழிநடத்தி நெறிப்படுத்தி சரியான பாதையை நோக்கி போக வைக்க வேண்டியது அந்த தலைவர்களோட கடமை. இப்ப விஜய், நான் குறிப்பா விஜயவே எடுத்து சொல்றேன். அவர் பின்னாடி ஒரு கணிசமான இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திராவிட அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் மொழிப்போர் வந்துச்சு. மொழிப்போர்ல முழுக்க திமுக இளைஞர்கள் வந்து அவ்வளவு கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மாதிரி அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் கூட்டம் முழுக்க சமூக பொறுப்போட மொழிக்கு எதிராக நின்று உயிர் தியாகம் பண்ணாங்க. ஆனா அப்படி வந்து அந்த வார்ப்பு வந்ததுக்கு காரணம் அண்ணாவும் பெரியாரும் பேசிய கருத்தியல். இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு கருத்தியலை பேசினா தான் அவர் பின்னாடி திரள்ற இளைஞர்கள் வந்து நெறிப்படுத்தி சரியா வர முடியும். ஆனா அதை விட்டுட்டு அவர் ஒரு ரசிகர் கூட்டமாகவே அந்த கூட்டத்தை வச்சுக்கணும், அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருக்கு. ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். இப்ப சென்சார் போர்டு பிரச்சனை இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனை இருக்கு. சென்சார் போர்டுனால ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதுக்கு முழுக்க சென்சார் போர்டு வந்து ஒன்றிய அரசோட கண்ட்ரோல் இருக்கு. அவங்க தான் இதை முடக்க பாக்குறாங்க, பின்னாடி ஒரு அரசியல் செய்யறாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகன் படம் வராதுக்கு காரணம் திமுகவோட சதி, இது வந்து திமுகவை டார்கெட் பண்றதா நினைச்சிட்டு இவர் பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் வந்து ஒரு மிஸ்லீட் ஆகுறாங்க. இந்த பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி புரிதல் இல்லாம போறாங்க. கண்டிப்பா பிரசாத், நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். நிறைய செய்திகளை ரொம்ப அருமையா சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் இந்த வகுப்பறைகள் எல்லாம் 1-to-1 கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இளைஞர்களான நீங்கள் கூட வந்து இந்த மாதிரி 1-to-1 வந்து அரசியல் படுத்த வேண்டியது இருக்கிறதோ அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை.
நிகழ்ச்சி தொடர்கிறது, நாம் தொடர்ந்து உரையாடலாம். ஜென்ராம் சார், இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் சொல்றீங்க இடஒதுக்கீடு கிடைச்சதுனால கல்வியில் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம், அரசியலில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகளில் வந்து முன்னேறி இருக்கிறோம் பார்ப்பனர் அல்லாதார், இல்லைன்னா வந்து இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளைஞர்கள்கிட்ட பேசும்போது இடஒதுக்கீடுனால தான் நாங்களாம் வந்தோமா, ஏன் பெரியாரால் தான் நாங்கள்லாம் படித்தோமா, திராவிட இயக்கத்தால் தான் நாங்கள்லாம் படித்தோமா, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களெல்லாம் அப்படி தான் படித்தாங்களா, இப்படி ஒரு பக்கம் ஒரு நெரேட்டிவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ இதை வந்து எப்படி இளைஞர்கள் புதுசாக வந்து வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் தடம் மாறி போவாங்க இல்லையா? அவங்கள தடம் மாற வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேம்பெயின், அந்த பிரச்சாரமே நடக்குது. இடஒதுக்கீடுக்கு ஆதரவான கருத்துக்கள் அல்லது இடஒதுக்கீடு மூலமாக சமூகம் பெற்றிருக்கக்கூடிய பலன்கள், இதிலிருந்து இந்த செல்வாக்குக்குள்ள இளைஞர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை கொண்டவங்க வெவ்வேறு விதமான போர்வையில் வெவ்வேறு விதமான ஆர்கியூமெண்ட் மூலமாக இங்கிருந்து மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதில் ஒன்று வந்து மீண்டும் மீண்டும் வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்கனவே பெற்றவர்களுக்கே கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரல அப்படிங்கிறத ஒரு சார்ஜாக வைக்கிறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது அது ஒரு நியாயமான பார்வையாக எல்லாருக்கும் தோன்றும். பட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையிலிருந்து இந்த மாற்றங்கள் வர தொடங்கி இருக்குது. இந்த ப்ராசஸுக்கு மட்டும் 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலத்துக்குள்ள எல்லா தீர்வுகளும் கிடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. ஒரு குடும்பம் ஒரு தலைமுறையில் அல்லது 2 தலைமுறையில் வேலைக்கு போயிட்டாங்கங்கிறதுனாலே அவங்க டோட்டலாக அந்த மாதிரி சமூக தீண்டாமைகளில் இருந்து விடுபட்டார்கள் அப்படின்னும் சொல்ல முடியாது. அதற்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் இடஒதுக்கீடில் அவங்க வாழ்க்கை முன்னேறியதை தாண்டி சமூகத்தில் வேறு சில மாற்றங்கள் சைமல்டேனியஸாக நடந்த பிறகு தான் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த ப்ராசஸில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை. அரசு பணிகளில் தான் இடஒதுக்கீடுங்கிறதும் இருந்தது. இப்போ அரசு பணிகளே கிடையாது. அங்கே பணியில் ஆட்களை சேர்க்க தடை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ முழுக்க அரசு கையில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் விற்றுட்டு அல்லது லீஸுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய பொறுப்பை முழுவதுமாக விலக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுவதுங்கிறது சரியே கிடையாது, பொருந்தாது. இப்போ இது இடஒதுக்கீட்டையே அந்த கருத்தையே முன்னெடுத்துட்டு போகணும்னா தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறதும் அரசு தலையிட்டு அதை உறுதி செய்வதுமான ஒரு சூழலுக்கு தான் போகணும். அந்த ப்ராசஸ் வேறுபிடிச்சு வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கருத்தியல் ரீதியாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை இளைஞர்கள் மத்தியில் விதைக்கிற வேலையை செய்கிறாங்க. ஆக இது எல்லாவற்றிலையும் தான் அவங்க வந்து இளைஞர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தான் அதுலேருந்து வெளியில் வர வேண்டியது இருக்குது. இந்த பிரச்சனைகளையே யோசிக்கிறதுக்கு வழி இல்லாமல் பழம் பெருமைகள் அப்படிங்கிற போதையிலையும் நிஜமாகவே போதைக்கான எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிடைக்க செய்வதன் மூலமாகவும் வாழ்க்கையின் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து அவங்க வேறு திசைக்கு போவதற்கு அந்த மாதிரி ஒரு சூழலையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ இந்த மனுஸ்மிருதி போன்றவற்றில் வந்து மக்களை வந்து ஒரு மயக்கத்திலேயே வைத்திருக்கணும், ஒரு பதற்றத்திலேயே வைத்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. அதாவது மக்களை பாதிக்கின்ற உண்மையான பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அதற்கு தீர்வு காண்பதற்காக அவங்க ஒன்று சேர்ந்து போராடிவிடக்கூடாது என்பது வந்து ஒரு முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது. அந்த போராட்டங்கள்ங்கிறதுடைய அதனுடைய தீவிரத்தை குறைக்கும் விதமாகத்தான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசோ கேரளாவில் இருக்கக்கூடிய அரசோ சமூக ஒழுங்கும் கெட்டு போகாமல் அதே சமயத்தில் இந்த யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, யாரெல்லாம் சமூக ரீதியாக எம்பவர்மெண்ட் தேவைப்படுகிறதோ அவங்கள எல்லாத்தையும் மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அது கூட பொறுக்கலை. ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தலையீடு கூட பொறுக்கலை. அதனால தான் அவங்க எப்போதுமே வந்து அரசினுடைய சமூக திட்டங்களை, மக்கள் நலத்திட்டங்களை இலவசங்கள்னு இழிவுபடுத்துவதும்
பிறரிடம் கையேந்தி பிழைப்பவர்கள்னு மக்களை வந்து இழிவுபடுத்துவதுமாக ஒரு ப்ராசஸுக்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. அதுக்கு எதிரான பிரச்சாரத்தை இப்போது பிரசாந்த் மாதிரியான நண்பர்கள் ஒரு தெளிவோட பேசுகிற மாதிரி அவங்க தொடர்ந்து சக தோழர்களோட சேர்ந்து இந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு போகணும். கண்டிப்பா சார். இப்போ பிரசாந்த் அவர்கள் பேசியது போல வந்து இளைஞர்கள் மாற்றம் அவரும் சொல்றாரு, இல்லை இது ஒரு சிறு கூட்டம் தான் வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்க அதை வச்சு மொத்த இளைஞர்களையும் நீங்க வந்து எடைபோடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரு அதாவது அரசியல் உணர்வுங்கிறது வெவ்வேறு மட்டங்கள்ல தான் சமூகத்துல இருக்கும். ஷார்ப்பாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்புறம் வெவ்வேறு லெவல்ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு செக்மெண்ட் வந்து எதுவுமே புரியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கக்கூடும். அவங்களையும் சேர்த்து அவங்களையும் படிப்படியாக அந்த நிலையிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் அது எல்லாமே வந்து சமூகத்தில் இயக்கங்கள் இருந்து கொண்டே இருந்ததுன்னா, செயல்பட்டு கொண்டே இருந்தால் அதிலிருந்து தான் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பு வரும். அதிலேருந்து தான் அது என்ன நடக்குது அப்படின்னு அறிந்து கொள்ள ஆர்வம் வரும். அந்த ஏரியா ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இளைஞர் அணி அதற்கான பணிகளை இந்த 5 ஆண்டுகளில் கொஞ்சம் துரிதப்படுத்தினாங்க. அதே மாதிரி எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப் போன்ற அமைப்புகள், டைஃபி, ஏஐஒய்எஃப் போன்ற அமைப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தங்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்குது. கண்டிப்பாக சார். திரு வீரமணி, இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை புதிய வாக்காளர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே நீங்க வந்து சொன்னீங்க, கல்விக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதன் அடிப்படையில் வந்து அவங்க தங்களுக்கான அரசை அடுத்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு புரிதலோடு இந்த புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அப்படின்னா எந்த அடிப்படையில் நீங்க அதை வந்து சொல்லுவீங்க? ஒரு பெரும் கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. மாணவர்கள், இளைஞர்கள். ஒரு பிரசாந்த் தம்பி சொன்ன மாதிரி ஒரு சில தற்குறிகள் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா படம் மட்டும்தான், அம்பேத்கர் அவர்கள் படமோ இல்ல பெரியார் அவர்கள் படமோ வச்சுட்டு, ஆனா அவர்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிற புரிதல் இல்லாம இருக்காங்க. உண்மையிலேயே இளைஞர்கள் நிறைய பேரு நல்ல தமிழ்நாடு அரசின், திராவிட மாடல் அரசின் திட்டங்களை அவங்க ரொம்ப பெனிஃபிஷியரிஸா வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி சமூக மாற்றம், முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா அது கல்வி மட்டும்தான், கல்வியானால் மட்டும்தான் அது நடக்கும். பெரியார் எப்படி வந்து குலக்கல்வி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கண்ட அந்த கனவை அவர் இந்த பெருந்தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கர், பெரியார் அவர்களுடைய நீட்சியாக இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழி நடத்திட்டு இருக்காங்க. இதை வந்து அலசி ஆராய வேண்டும். இவங்க வந்து இந்த கூட்டம் வந்து ஒரு டேட்டாவே இல்லாம, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டாவே கூட எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில வந்து நீங்க புள்ளி விவரங்களோடு நீங்க பேச வேண்டும். உங்க கண்ணை மூடிட்டு வந்து இந்த ஆட்சி ஐயா சொன்ன மாதிரி வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிறதோ இல்ல எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல வர மாதிரி அவங்க வீட்டுல குழம்பு கெட்டு போச்சுன்னா கூட வந்து அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது, இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு தொடர்ந்து ஒரு பொய் பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதை வந்து இளைஞர்கள் அலசி ஆராய வேண்டும். ஒரு அடிப்படையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திட்டங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, இப்ப தேர்தல் அறிக்கை என்ன வந்திருக்கு, 5 ஆண்டு காலம் மட்டும் அல்லாது எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் நான் முதல்வன்ல 3 லட்சம் பேர்ல வந்து பணி அமர்த்தப்பட்டிருக்காங்க. எதிர்கால நான் முதல்வன் அப்படிங்கிறது உலக அளவுல அவங்க வந்து வேலை வாய்ப்புக்கு, போட்டிக்கு அவங்களுடைய திறமையை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பெண் கல்வியை உயர்த்துவதற்கு மகளிருக்கான விடுதியை, மாணவி விடுதியை ஏற்படுத்துறதா இருக்காங்க. அப்புறம் 10 பகுதிகளை கண்டு அறிஞ்சு அங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா வந்து சிறப்பு வளாகங்கள் அமைத்து கல்விக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கல்விதான் அழியாத சொத்து அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசின் நோக்கத்தை இந்த இளைஞர்கள் கற்று தேர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை கூட இவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி.
திரு பிரசாந்த், இப்போ இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கும் போது நீங்க சொன்னீங்க எல்லா இளைஞர்களும் அப்படி கிடையாதுங்க, எல்லா இளைஞர்களுக்கும் பெரும்பான்மையான இளைஞர்கள் சரியான அரசியல் புரிதலோடு தான் இந்த தேர்தலை அணுகுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. இப்போ எதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் இந்த தேர்தலில் ஒரு வரையறையாக வச்சுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. இளைஞர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த தேர்தலில் இவங்க தான் வரணும் அப்படின்றதுக்கு எதையெல்லாம் இளைஞர்கள் ஒரு வரையறையாக வைத்து இந்த தேர்தலை வாக்களிக்கணும்? கண்டிப்பாங்க. இப்போ வரையறையான்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இங்க திட்டங்களை தான் நம்ம முதல்ல முன்னிலைப்படுத்தணும். இப்போ ஒரு இளைஞனா நான் அடுத்த கட்டமா வேலை வாய்ப்பை நோக்கி போகணும். வேலை வாய்ப்பை நோக்கி போனா தான் என் குடும்பம் அடுத்த தலைமுறைங்கிறது உருவாகும். அப்போ கல்விக்கு அடுத்தபடியான வேலை வாய்ப்பு. இதுல எந்த அரசு கவனம் செலுத்துது, எந்த கட்சிகள் கவனம் செலுத்தி இதுக்காக பேசுறாங்க அப்படிங்கறத தான் அடிப்படையா வச்சு அதன் அடிப்படையில இருந்து தான் என்னோட வாக்கை செலுத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும். இப்போ அந்த வகையில பார்த்துட்டா திமுக இன்னைக்கு கொண்டு இருக்கிற திட்டங்கள், இந்த நான் முதல்வன் திட்டங்கிறது நான் கண்கூடா பல இளைஞர்கள் கண்ணார பார்த்திருக்கேன். பல இளைஞர்கள் ஐஐடி, எய்ம்ஸ் இதெல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு உயர் சாதிகள் மட்டும்தான் போகக்கூடிய ஒரு வளாகமா இருந்த இடத்த இன்னைக்கு எளிய மக்களுக்கு போற ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்துருக்கிற ஒரு திட்டங்களை இன்றைக்கு இருக்கிற அந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு அரசோட நோக்கமாவே அதைத்தான் பாக்குறேன். எளியவர்களை வலிமைப்படுத்துறதுதான் ஒரு அரசோட நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா எளியவர்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி போறாங்க அப்படிங்கறத பார்த்து இதை தான் நான் ஒரு அடிப்படையா வச்சு வாக்குங்கிறத செலுத்தணுமோ ஒழிய, ஒரு நடிகர் வராரு, அவர் பின்னாடி அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகுது, அதை நம்பி ஒருத்தர் அரசியல் களத்துல வராரு, அதை தாண்டி எந்த கொள்கையோ நலத்திட்டங்களையோ இல்ல ஒரு இளைஞர்களுக்கு தேவையான ஒரு கருத்தியலை எடுத்து வைக்கிறாரா அப்படின்னு பார்த்தா முழுக்க கிடையாது. அப்போ ஒரு இளைஞரா நான் எதை பார்த்து என்னோட வாக்கு செலுத்துறேன் அப்படின்னா, நலத்திட்டங்கள் அது மூலியமா ஒரு சமூக முன்னேற்றம் வருதா அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்து ஒரு வாக்களிச்சா தான் நம்ம தமிழ்நாடுங்கிறது இந்த ஒரு கிராஜுவலான ஒரு வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டுல இந்த திராவிட ஆட்சிகள் தொடங்கிய காலகட்டத்தில இருந்து இருக்கு. எல்லா படிநிலைகளை பார்த்தாலும் கல்வியில முதல் நிலையில இருக்கு. இப்போ 12வது முடிச்சு உயர்கல்வி நோக்கி போறவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாடு தவிர வேற எந்த ஸ்டேட்லயுமே தமிழ்நாடு கூட ஒப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுல முன்னேறி இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் டூரிசத்தோட ஹெட்டா இருக்கு. கேபிட்டலா தமிழ்நாடு தான் இருக்கு இந்தியாவுக்கு. அப்போ இந்த திட்டங்கள்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னா, இவங்க முன்னெடுத்த அரசியல் இது எல்லாத்தையும் பின்புலமா வச்சுதான் அந்த வாக்குங்கிறத நம்ம செலுத்துறோம். திமுக வெறுமனே ஒரு விளம்பரம் பண்றாங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படி கிடையாது. முழுக்க இவங்க பண்ற திட்டங்கள் அது மூலியமா பயனடைகிறத நம்ம கண்கூட பாக்குறோம். எளிய மக்கள் எந்த அளவுக்கு அதிகாரம் பெறாங்க அப்படிங்கறத நம்ம கண்கூட பாக்குறோம். அதன் அடிப்படையில இருந்துதான் என்னோட வாக்குங்கிறத என்னை போன்ற இளைஞர்களும் இந்த மாதிரி தான் வாக்களிக்கணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பாக நம்ம பேசும் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளை. சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது, நம்ம தொடர்ந்து உரையாடலாம். ஜென்ராம் சார், இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை இளைஞர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இதுதான் இவர்கள் எங்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத எதை வைத்து இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கணும்? பிரசாந்த் ஒரு மாணவராக, ஒரு இளைஞராக அவருடைய பார்வையிலிருந்து அவர் சொன்னார். ஒரு அனுபவமிக்க ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இளைஞர்களுக்கு, புதிய வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? புதிய வாக்காளர்கள் முன்னால அரசியல் களத்தில் இப்போ 4 தேர்வுகள் இருக்கு. 4 தேர்வுகளையும் அவங்க பார்க்குற பார்வையிலேயே ஒரு 2 தேர்வுகள் எந்த விதமான நிர்வாக அனுபவமும் இல்லாத, அரசியல் புரிதலும் இல்லாத, காற்றை மாசுபடுத்துகின்ற வெற்று முழக்கங்களால் நிரம்பியது 2 தேர்வுகள்ங்கிறது எடுத்த எடுப்பிலேயே அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த 2 தேர்வுகளை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட முடியும். மீதி இருக்கிற 2 தேர்வுகளுக்கு கடந்த கால ஆட்சி அனுபவம் இருக்கு. இல்ல, அந்த 2 தேர்வுகள் எதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பர்டிகுலரா சொல்ல வேணாம். பட் அது என்ன உள்ளீடோடு அது வருது அப்படிங்கிறது. இப்போ நாம் தமிழர் அமைப்பு ஒன்று இருக்கு. அது அவங்க எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கிறது இல்லை. அவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை இங்கே இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகளோடு, உண்மையான தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிக்கு எதிரியாக தங்களை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள். பெயர்களில் உயிரை போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி செயல்பாட்டில் என்ன இருக்குங்கிறத அவங்க பார்க்க தவறுறாங்க. அதனால அவங்களுக்கு 234 தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அந்த அரசியலை நோக்கி மக்களை இன்னும் அவங்க வளர்த்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்றது எல்லா தேர்தலையும் பார்க்குறோம். அது ஏன்னா அந்த அரசியலை நோக்கி மக்களை வளர்த்தெடுக்கிற பணிகளை அவங்களால இன்னும் முழுமையாக செய்ய முடியல. அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை.
உனக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் இதுதான். இன்னும் அந்த அரசியலுக்கு மக்களை நீங்கள் வென்றெடுக்கல, அதற்கான அறிகுறிகள் எதுவுமே வெளியில் தெரியல. மூன்றாவதாக, நாலாவது முதல்ல பேசியிருக்காருன்னா, மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து தங்களுடைய சினிமா செல்வாக்கை மட்டுமே வச்சுட்டு தேர்தலில் வெற்றி பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கோட்பாட்டு ரீதியாக எந்த புதிய கோட்பாடுகளும் இல்லை. பெயரளவுக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக பெரியார், அம்பேத்கர், எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு சில படங்களை முன்னிறுத்துகிறார்களே தவிர அவர்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு ஆட்சிக்கும் நிர்வாகத்துக்கும் வர்ற செயல்பாடெல்லாம் வேண்டாம். அன்றாட அரசியல் செயல்பாடுகள், கூட்டத்துக்கு வந்துட்டு போகிற செயல்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தா கூட, நடைமுறைகளை பார்த்தா கூட அவங்களுக்கு அரசியல் புரிதலோ எந்த கோட்பாட்டின் வழியிலும் நாங்கள் நடக்கலை. மாறாக ஜனநாயகத்திற்கு விரோதமான அராஜக வழிகளையே நாங்கள் கடைப்பிடிப்போம். யாராலையும் எங்களை ஒன்றும் சினிமாவில் வந்து அவர் என்னதெல்லாம் வந்து மாசுன்னு நினைச்சிட்டு அத்துமீறல்கள் பண்ணாரோ அதை தான் நாங்கள் வந்து இங்கேயும் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த சட்டத்திட்டங்களையும் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற எல்லாமே அன்டெமோக்ராட்டிக்கான நடவடிக்கைகளில் தான் கேடஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம எளிதாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். வேறு எந்த மயக்கங்களும் இந்த இரண்டு அமைப்புகள் மேலேயும் தேவையில்லை இளைஞர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்கள எடுத்துக்கிட்டாலும் பெரும்பாலான இடங்கள்ல அதிமுக தான் போட்டியிடுது. ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு வந்தால் அவங்க தலைமையில் தான் ஒரு ஆட்சி வரும், அந்த அணி ஜெயிச்சா. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க வந்து முழுக்க அதிகாரம் சார்ந்து ஒரு நிர்வாகத்தை கொடுக்குற வேலையை வேண்டுமானால் அவங்களால செய்ய முடியுமே தவிர பண்பாட்டு ரீதியாக மக்களை வழிநடத்துவதற்கான ஆற்றல் அந்த அணியில் உள்ளவங்க யார்ட்டையும் இல்லை. அந்த நிர்வாகம் கூட அதிமுகவினுடைய நிர்வாகமா இருக்குவா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது அவங்களால வந்து பண்பாட்டு ரீதியான முன்னெடுப்புகள் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா கூட வச்சிருக்கிறவங்க வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போறவங்களா இருக்காங்க. அதிகாரம் சார்ந்துங்கிறதும் மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாத சூழல்ல அவங்க ஒன்றிய அதிகாரத்தை சார்ந்து நிற்கணும். அதனால கூட்டாட்சிக்கு விரோதமான டபுள் என்ஜின் சர்க்காரை பற்றி அவங்க பேசுறது தவிர இவங்களும் இதை பேசுறாங்க. அப்ப இவங்க கிட்ட ஜனநாயக ரீதியான பண்புகள் இவங்களுடைய பிரச்சாரத்திலையும் செயல்பாட்டிலையும் வெளிப்படவே தொடங்கல. தனித்தன்மையை இழந்து நிற்குது. பி டீமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய. பி டீம் கூட இல்லை, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி அவங்களுடைய குரலை இங்கு எதிரொலிக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இங்கே வந்து லீடர்ஷிப்பு, கவர்னன்ஸ் அந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை பார்த்தாலும் தலைமை மற்ற தலைவர்களை விட மு.க. ஸ்டாலினுடைய தலைமை வந்து தனியாக உயர்ந்து நிற்குது. அவர் வந்து தனக்கு வாக்களித்தவர்களை தாண்டி வாக்களிக்காதவர்களுக்காகவும் நான் செயல்படுவேன்னு சொன்னார். அதன்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி அணுகுமுறையிலேயே ஒரு பண்பட்ட அணுகுமுறையும் ஜனநாயக நெறிகளின்பால் பட்ட அணுகுமுறையும் கொண்ட தலைவராக அவர் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நிர்வாகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மைங்கிறது எதனால சொல்றேன்னா, ஒரு குழுவை எல்லா முக்கியமான கொள்கை முடிவுகளுக்கும் ஒரு சமூக ரீதியாக போராடி கொண்டிருந்த குழுவை ஒன்று போட்டிருக்கிறாங்க. குழுவுடைய பரிந்துரை பிளஸ் அரசினுடைய கொள்கை, அதுக்கு ரெண்டுக்கும் கலந்த ஒரு மிக்ஸ்டு டிக்ளரேஷன் வருது. அதன்படி செயல்பாடு இருக்கு. அதனால அதனுடைய செயல்பாட்டில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதுக்கு பிறகு அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய வலிமை, எல்லாருமே வந்து ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் மதச்சார்பின்மை போன்ற மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விழுமியங்களை சார்ந்து நிற்கிறவர்களாகவும் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இது எல்லாமே மக்களை வந்து ஒன்றுபடுத்துவதற்காகவும் மக்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு அங்குலமாவது வளர்ந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கம் கொண்டதாகவும் இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தினால நியாயமாக ஒரு புதிய வாக்காளருக்கு ஒரே சாய்ஸாக இதுதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ரொம்ப அழகா வந்து அதை பட்டியலிட்டு காட்டினீங்க. வீரமணி மேடம், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லலாம் ஒரு நிமிடத்திற்குள்ளாக ப்ளீஸ். அதாவது இப்ப பத்திரிகையாளர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து ஒரு நாகரீக அரசியலை உச்சபட்சமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றது. உதாரணத்துக்கு 2021 ஆட்சி அமைத்த பொழுது பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பை வந்து எடப்பாடி அவர்களதும் அம்மையார் அவர்களுடைய புகைப்படமும் அதுல இருந்தது. அதை கூட வேண்டாம், அதுல வந்து 13 கோடி அதுக்கு நட்டமாயிரும் அப்படின்னு உச்சபட்ச நாகரிகத்தோட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதையவே அந்த பையவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா நாகரிகமற்ற
அரசியல்வாதிகளாக தான் இப்போ போட்டியிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் பிரசன்னா அவர்கள் சொன்னது போல வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி தொழில் முனைவோர்களை ஈர்த்து 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை இப்போ உருவாக்கி இருக்காங்க. தொடர்ந்து 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைத்தால் 1.5 லட்சம் அரசு பணி தாமதமின்றி நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை 2030க்குள்ளாக இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்து அதுல பணி அமர்த்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது கல்வி சார்ந்து ஒரு பக்கம் போனாலும் கல்விக்கு அப்பாற்பட்டு எப்படி மாணவர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் விளையாட்டில் தங்களுடைய திறமைகளை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக முதல்வர் கல்வி படிப்பு அப்படின்னு நீங்க போனீங்கன்னாலும் படிப்பு அல்லாது உங்களுடைய திறமைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய அந்த விளையாட்டு போட்டிகள்லயும் உங்களை மினுமினுக்க செய்வோம் அப்படின்னு தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும் இளைஞர்களை மாணவர்களை நெறிப்படுத்தி ஒரு சீரான ஒரு சமூகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகின்ற திராவிட மாடல் ஆட்சி அமைத்திருந்தது, மீண்டும் அமையும் என்று எங்களுடைய நம்பிக்கை தெரிவித்து. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி பிரசாந்த். நேரம் இல்லை உங்ககிட்ட நிறைவு கருத்தை கேட்பதற்கு, இருந்தாலும் ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை இதற்கு முந்தைய அமர்வுகளில் கூட நீங்க சுற்றுல சொல்லியிருந்தீங்க. நன்றி 3 பேருக்குமே மிக்க நன்றி. ஒரு கருத்து மட்டும் சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க ப்ளீஸ். முக்கியமா ஒரு இளைஞரா இருக்கிறங்காட்டி இளைஞர்களுக்குள்ள ஒரு மனநிலை இருக்கு. இங்க பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனுங்கிறது வேற, தமிழ்நாடு எலெக்ஷனுங்கிறது வேற. இது தமிழ்நாடு இளைஞர்கள் கண்டிப்பா புரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சு. நன்றி நன்றி பிரசாந்த். கடைசியில் ஒரு பஞ்சோட முடிச்சிருக்கீங்க. நன்றி அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.